இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போறோம். செய்தியின் தலைப்பு வார்த்தையின் வல்லமை. இது தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை குறித்த செய்தி அல்ல, நாம் பேசுகிற வார்த்தையின் மகத்துவத்தை குறித்த ஒரு செய்தி. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த செய்தி என்னை முதலாவது ரொம்பவே மறுரூபமாக்கியது. ஆகவே நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையும் மறுரூபமாகும் என்கிறதுல சந்தேகம் இல்லை. ஒரு நாளைக்கு சராசரியாக 3000 to 5000 வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். இந்த வார்த்தை என்பது நம்ம இருதயத்தில் உள்ள நினைவுகளுக்கு வடிவமாக வெளிப்படுகிறது. மத்தேயு 12:34 ஆண்டவர் சொன்னார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அங்க இருதயம் அப்படிங்கிறது இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள், விருப்பங்கள், திட்டங்கள், தீர்மானங்களை குறிக்கிறது. அது வார்த்தையாக வெளிப்படுகிறது. இப்போ யாராவது ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, என்ன நினைக்கிறேன்னு சொல்லு, சொன்னா தானே தெரியும். அவருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு உணர்வு அவரை ஒடுக்குகிறது, நமக்கு தெரியுது. ஆனா அவர் இருதயத்தில் என்ன இருக்கு நமக்கு என்ன செய்யல, தெரியல. அதனால அவரை என்ன செய்ய சொல்றோம்? பேச சொல்றோம். நீ வாய் திறந்து பேசினா தான் உன் இருதயத்தில் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், உனக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். பார்த்தீங்களா? அப்படி நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள், உணர்வுகளுக்கு வடிவங்களாகத்தான் வார்த்தைகள் வெளிப்படுகிறது. அதே நேரத்தில் இருதயத்தில் நினைக்கிறது எல்லாத்தையும் வெளிப்படுத்தலாமா? என்ன வேணாலும் பேச தேவன் நமக்கு அனுமதி கொடுக்கிறாரா அப்படின்னா கிடையாது. சில வசனங்களை உங்களுக்கு வேதத்திலிருந்து காட்டுறேன். பேசுகிற 5:4 சொல்லுது, வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். 1 கொரிந்தியர் 15:33 ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீதிமொழிகள் 17:28 பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் எனப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் எனப்படுவான். சங்கீதம் 39:2 நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். லேவியராகமம் 10:3 ஆரோன் பேசாதிருந்தான்னு பைபிளில் போட்டிருக்கு. அங்க அவனுடைய குமாரர் அந்நிய அக்கினியை கொண்டு போய் தேவனுக்கு செலுத்தி தேவன் அவர்களை அடித்தார். 2 பிள்ளைகளும் செத்தாங்க. அங்க போட்டிருக்கு ஆரோன் பேசாதிருந்தான். மார்க் 14:61 இயேசு நியாயஸ்தலத்துல விசாரிக்கப்படும் போது அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மத்தேயு 5:22 மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான், வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு. அதனால அப்படிலாம் சொல்லாதன்னு வேதம் சொல்லுது. யாக்கோபு 3:10 துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படல் ஆகாது. யாத்திராகமம் 20:16 பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இப்படி நாம் பேசக்கூடாது என்பதற்கு நிறைய வசனங்கள் இருக்கு. அசுத்தமான வார்த்தை, அவிசுவாசமான வார்த்தை, இதெல்லாம் பேசக்கூடாது. தூஷணமா அவதூறா பேசக்கூடாது. யாருடைய இருதயத்தையும் காயப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. சாபமான வார்த்தைகளை பேசக்கூடாது. கடுங்கோபமான வார்த்தைகளை பேசக்கூடாது. பரியாச வார்த்தை, பழி வாங்குகிற வார்த்தை, பெருமையான வார்த்தை, பொய்யான வார்த்தை, இதெல்லாம் பேசக்கூடாது. வெறுப்ப வார்த்தைகள் ஆக்கக்கூடாது. வஞ்சகமான வார்த்தை, யாரை ஏமாற்றுகிற வார்த்தைகள்லாம் நம்ம இடத்துல இருந்து வெளிப்படக்கூடாது. பேசக்கூடாது நிறைய விஷயம் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம பேசுகிற எல்லாத்துக்கும் ஒரு ரிசல்ட் இருக்குது. பாருங்க, இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் வடிவங்கள் ஆகிறது அப்படின்னா அது எவ்வளோ மேஜிக்கல், சாதாரண விஷயம் கிடையாது. ஆகவே நாம் வெளிப்படுத்துகிற வார்த்தை அது நல்ல வார்த்தையா இருந்தால் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும், கெட்ட வார்த்தையா இருந்தால் தீமையான பலன்கள் நமக்கு உண்டாகும். அதனால எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்கிற ஒரு நிதானம் நமக்கு தேவை.
அந்த அறிவு நமக்கு தேவை. அதற்காகத்தான் இந்த நாள் இந்த செய்தியை நம்ம தியானிக்கிறோம். கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்டடி ஓரியன்டாக தான் இருக்கும். அது நல்லவர். முதல்ல நம்பர் 1, பேசுவது ஒரு வரம். இந்த வரத்தை நன்மைக்காக தான் பயன்படுத்தணுமே தவிர தீமைக்காக என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. பேசுறது என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க. கிட்டத்தட்ட நம்முடைய சபையில் எல்லாருமே பேசுறோம். பேசாதவங்கன்னு யாருமே கிடையாது. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேளுங்க, பா 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 பேசுவியான்னு கேளுங்க. பேசுவீங்களா? பேசுவோம். அப்ப நீங்க எல்லாம் வரம் பெற்றவர்கள். எங்க வரம் பெற்றவங்க எல்லாம் வாய் திறந்து ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா நீங்க எல்லாம் என்ன பெற்றவர்கள்? எனக்கு ஆண்டவர் வரம் கொடுக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க எல்லாம் வரம் பெற்றவர்கள். மிருகங்கள் பறவைகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு, அந்த ஒரு பெரிய வித்தியாசம்ங்கிறது இதுதான். மனுஷன் பேசும் ஆற்றலை பெற்றிருக்கிறான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பூமியில் இருக்கிற சகல ஜீவராசிகளையும் கர்த்தர் படைச்சதுக்கு அப்புறம், பூமியில் இருக்கிற சகல ஜீவராசிகளையும் கர்த்தர் படைச்சதுக்கு அப்புறம் ஆதியாகமம் 1:26 நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். அப்ப மற்ற ஜீவராசிகள் எல்லாம் வேற விதமா படைக்கப்பட்டிருந்தது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதெல்லாம் படைக்கப்பட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வேறொரு செக்மெண்ட்டை கத்த தொடங்கினார். தொடங்கும் போது என்ன சொல்லி தொடங்குறாருன்னா, நம்மள மாதிரியே ஒரு மனுஷன் என்ன செய்வோம். அப்ப மற்ற எதுவும் தேவனை போல கிடையாது. அதனாலதான் சொன்னாரு, இந்த உலகத்தில் இருக்கிற யாதொரு சொரூபங்களுக்கு ரூபங்களுக்கு உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான எந்த வடிவத்தையும் சொரூபத்தையும் எனக்கு என்ன செய்யக்கூடாது, உண்டாக்க கூடாது. எதுவும் தேவனுக்கு இணையாகாது. அதெல்லாம் வேற. சரி, இப்ப மனிதனை கர்த்தர் படைச்சார். அவருடைய சாயலின்படி கர்த்தர் படைச்சார். இந்த மிருகங்களுக்கும் நமக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம் இதுதான். அப்ப ஆண்டவருடைய சாயலின்படி படைக்கப்பட்டதுனால நமக்கு என்ன கிடைச்சிருக்கிறது? பேச்சு ஆற்றல் கிடைச்சிருக்கிறது. பேசுகிற வரத்தோடு கர்த்தர் நம்மை படைச்சிருக்கிறார். சரி, இப்ப கடவுள் என்றாலே உருவாக்கும் ஆற்றல் படைத்தவர், என்ன சகலத்தையும் ஆக்க வல்லமை உள்ளவர். இந்த பூமியை எப்படி கர்த்தர் உண்டாக்கினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பின்னணியை பார்ப்போம். யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதினா என்னது? இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற இந்த வானம் பூமி யாவும் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக என்ன இருந்தது சொல்லுங்க? வார்த்தை. அந்த வார்த்தை எங்க யார்கிட்ட இருந்துச்சா? தேவன். அப்ப அந்த ஆதியில யார் இருந்திருக்கிறார்? தேவன் இருந்திருக்கிறார். அந்த தேவனிடத்தில் என்ன இருந்தது? அதாவது எதற்காக அவரிடத்தில் அந்த வார்த்தை இருந்தது என்றால், இந்த வானம் பூமி யாவையும் பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள், திட்டங்கள், விருப்பங்கள், உணர்வுகள், இதுதான் எதுவா வடிவம் பெறுகிறது? வார்த்தையாக. இப்ப கவனிங்க, தேவனுடைய இருதயத்துல ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு யோசனை இருக்கிறது. அதை எப்படி வெளிப்படுத்துகிறார் சொல்லுங்க சத்தமா? வார்த்தையாக. அந்த வார்த்தை என்ன செய்தது? ஆதியாகமம் 1:3 வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அப்படின்னா வார்த்தையை அனுப்பினார். அந்த வார்த்தை எதை உண்டாக்குச்சு? வெளிச்சத்தை உண்டாக்குச்சு. அதுக்கப்புறம் உண்டாக்கப்பட்ட எல்லாமே இதே சிஸ்டம் தான். வார்த்தையை அனுப்பினார், வெட்டாந்தரை உண்டாயிற்று. வார்த்தையை அனுப்பினார், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் உண்டாயிற்று. சகலத்தையும் வார்த்தை. அப்ப இருதயத்தில் தேவனுக்கு என்னென்ன எண்ணங்கள் உண்டோ அந்த வார்த்தையை, அதனாலதான் அந்த வார்த்தையை குறித்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இருதயத்தில் இருக்கிற உணர்வுகள், எண்ணங்கள் வார்த்தையாக வடிவம்படுகிறது. அந்த வார்த்தை இட் வில் டூ சம்திங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த வார்த்தை
அப்படியே காத்தோட கலந்து இல்லாமல் போகிறது இல்லை. அங்க கல்லூரி படிக்கும்போது எங்களுக்கு சொல்லுவாங்க, அதை நாங்கள் கவனமா இருக்கணுங்கிறதுக்காக, இந்த செவத்துக்கெல்லாம் காது இருக்கு அப்படின்பாங்க. அதனால நம்ம நிர்வாகத்தை பத்தியோ வாத்தியாரை பத்தியோ யாரை பத்தியோ என்னத்தையாவது பேசணும்னு வச்சுக்கோங்களேன், எங்க போய் சேர்ந்துரும் அது. ஆனா அது உண்மை, அது உண்மை. சோ தேவன் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களை வார்த்தையாக்கினார். அந்த வார்த்தை தான் நாம் பார்க்கிற எபிரேயர் 11:3 அதைத்தான் சொல்லுது. எபிரேயர் 11:3 உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அப்ப வார்த்தை உருவாக்குகிறது. அப்ப இதுதான், இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இருதயத்தின் எண்ணங்களை வார்த்தையாக வெளிப்படுத்துகிற அந்த ஆற்றலை, தேவனிடத்தில் இருந்த அந்த ஆற்றலை கர்த்தர் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? குரங்குகளுக்கு இல்ல. கிளிக்கு கொடுத்திருக்கிறாரா? இல்ல. அதை என்னமோ நம்ம பாடாப்படுத்தி மிளகாயெல்லாம் கொடுத்தா தான் அது என்ன செய்யுமா? கதறுது. ஆமா. அதனால இதுகளுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யல, நம்ம சொன்னது தானே சொல்லுது. கிளி எதுனாலுமே என்ன, மற்றபடி அது இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களை வெளிப்படுத்த முடியுதா? தேவன் தன்னுடைய இருதயத்தில் இருந்த எண்ணங்களை வார்த்தையாக வெளிப்படுத்தின அந்த வரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? இதுல என்ன கொடுமைனா, இயல்பா ஒரு பேசுற ஆற்றல் நமக்கு, ஏன்னா ஒரு 8 மாசத்துல இருந்து பிள்ளைகள் பேசும்னு நினைக்கிறேன், அம்மா அப்பான்னு அப்படியே பேசிருச்சுன்னா அதை நம்ம ஒரு சிறப்பான காரியமா நினைக்கிறதே கிடையாது. அது ஒரு 3 வயசு வரைக்கும் பேசாம இருந்து அதை கொண்டு போய் அங்க இங்க காட்டி, அப்புறம் ஏதோ ஒரு அங்க இங்க ஜோம் பண்ணி, அப்புறம் 4 வயசுல அம்மா என் பிள்ளை அம்மான்ட்டான். ஆனா எல்லாருக்குமே பேசுறது ஒரு வரம். அது யாரிடத்துல இருந்த ஆற்றல் சொல்லுங்க சத்தமா. அதனால வாய் இருக்குங்கிறதுக்காக வளவலான்னு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து அப்படி செய்யுங்க பார்க்கலாம். வரம், அதை என்ன செய்யக்கூடாது, கண்டமேனிக்கு பயன்படுத்த கூடாது. இது தேவனிடத்தில் இருந்த ஒரு ஆற்றல். பேசுவது யாரிடத்தில் இருந்த ஆற்றல்? தேவனிடத்தில் இருந்த ஒரு ஆற்றலை கர்த்தர் இந்த உலகத்துல நம்மளை விட அழகான எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது, அதுக்கெல்லாம் கொடுக்காம நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். வரம். புரிஞ்சுக்கோங்க, பேசுகிறது வரம். புரியுதா? ஆமா, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அது ஒரு வரம். ஆண்டவர் நம்மளுக்கு புரிய வைப்பாராக. அது என்னது? ஒரு வரம். இரண்டாவது, வார்த்தையினால் நாமும் உருவாக்க முடியும். தேவன் வார்த்தையினால் சகலத்தையும் உண்டாக்கினது போல நாமும் உருவாக்க முடியும். வார்த்தையினால் தான் எல்லாம் இந்த உலகத்துல உருவாகிறது. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 3ல இருந்து பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள் நாம் பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இந்த வசனங்கள்ல 2 வார்த்தை வருது. பேசிக் கொண்டார்கள், சொல்லிக் கொண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் கூடி, ஆதியில் இருந்த ஜனங்கள் ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. அப்ப அவங்க பேசிக் கொண்டார்கள், சொல்லிக் கொண்டார்கள். அதனுடைய விளைவு என்ன? ஜனங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டார்கள். மூளை அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு சிகரத்தை அவர்கள் கட்டினார்கள். அப்ப இந்த ஒரு செயலுக்கு பின்னால் இருப்பது என்னது? வார்த்தை. அவர்கள் பேசிக் கொண்டார்கள், அவர்கள் சொல்லி, அவங்க பேசலனா, அவங்க சொல்லலனா இந்த காரியத்திற்காக இவ்வளவு ஜனங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு பில்டிங் எழும்புதுங்க, வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரம். அமேசிங். அதாவது கர்த்தரே ஆச்சரியப்பட்டு அதை பார்க்கும்படி இறங்கினார்னா
அது என்ன பிரம்மாண்டமா இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப மேபி அது யாரோ ஒருவருடைய உள்ளத்தில் இருந்ததா இருக்கலாம் எண்ணம். அதை அவர் என்ன செய்கிறார்? வார்த்தையாக வெளிப்படுத்துகிறார். அவர் உள்ளத்திலே வச்சிருந்தா இதற்காக ஜனங்கள் ஒருமனப்பட்டிருப்பாங்களா? செயல் நடக்கும் போதும் இதை எடு அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். இந்த கல்லை எடு, சிமெண்ட் எடு, சுத்தியலை எடு. ஒருத்தர் சொன்னா தானே இன்னொருத்தர் செய்வார். எல்லாமே ஓ அப்படின்னா ஏதாவது காரியம் நடக்குமா? அப்ப அந்த வார்த்தை புரியுதா? ஆமா, ஒன்னா ஒற்றுமையா மாமா மச்சான் அண்ணன் தம்பின்னு அப்படியே அன்பை ஊத்தி கற்றாக கோபுரத்தை. அப்ப அந்த வார்த்தை இல்லாமல் கோபுரம் இல்லை. இது எப்படி நமக்கு உறுதியாகுது? வார்த்தை தான் அந்த கோபுரத்தை கட்டுதுங்கிறதுக்கான ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு இந்த திட்டத்தில் உடன்பாடு இல்லை. இப்ப 5வது வசனத்துல மனுஷர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாருக்கும் ஒரே பாஷை இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். அப்ப இவங்க இதை செய்ய தொடங்கினதுக்கு பின்னாடி இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தது என்னது? பாஷை, வார்த்தை. இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று இருக்கிறார்கள். அப்ப இந்த வெற்றிக்கு காரணம் பாஷை என்று யார் சொல்றா? தேவனே சொல்றாரு. புரியுதா? அப்ப நல்ல வார்த்தைகளை பேசணும்னா நாமும் எதையும் உருவாக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நம்ம கூட சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் அப்படின்னா என்னது? எண்ணிக்கையிலும் தரத்திலும் நம்ம என்ன செய்யணும்? பெருகணும். பெருகி இந்த ஊரையே நம்ம தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியா என்ன செய்யணும்? மாற்றணும். அப்ப இந்த இடம் காணாது. நம்ம கானான் தேசத்துக்கு போய் ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை என்ன செய்யணும்? கட்டி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும் அப்படின்னு வார்த்தை வெளிப்படுகிறது. அப்ப எல்லாரும் ஒரே வார்த்தையை பேசணும்னா கடமுடா கடமுடான்னு என்ன செஞ்சிடும்? எழும்பிரும். பார்த்துக்கிறோங்க. ஆனா அங்கங்க ஒன்று ரெண்டு இருக்கும். அது எப்படி? அது ஏன்? இது என்னத்துக்கு? பேசி அங்கங்க ஓட்டையை கிட்ட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப இவங்க ப்ராஜெக்ட் எப்படி கேன்சல் ஆச்சுன்னு பார்ப்போமா? 7வது வசனம், நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம். வார்த்தை என்ன செய்வோம்? தாறுமாறாக்குவோம். தாறுமாறா பேசாதீங்க. தாறுமாறு தகராறு. புரியுதா? இப்ப பாஸ்டர் பேசுற மாதிரி நல்லா பேசினா எல்லாம் நல்லா நடக்கும். சொல்லுங்க, பாஸ்டர் பேசுற மாதிரி நல்லா பேசிக்கிட்டே இருந்தோம்னா எல்லாம் நல்லா நடந்துகிட்டே இருக்கும். தாறுமாறா பேசுனீங்கன்னா ஒன்னும் நடக்காது. புரியுதா? சத்தியம் புரியுதா உங்களுக்கு? இப்ப கர்த்தர் என்ன செஞ்சாரா? பாஷைய தாறுமாறாக்கிட்டார். அதுக்கப்புறம் என்ன? தகராறு தான். ஆளுக்கு ஒரு பக்கம் கோச்சிட்டு போயிட்டாங்க. 8வது வசனம் பாருங்க. கர்த்தர் அவரை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீது சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை, குடும்பத்தை கட்டுகிறதை, சபையை கட்டுகிறதை, கேர்சல் நடத்துகிறதை, மென்டர்களை கவனிக்கிறதை சொல்லுங்க விட்டு விட்டார்கள். பாஸ்டரை கவனிக்கிறதை, கானான் தேசத்துக்கு கடன் அடைக்கிறதை. புரியுதா? சத்தியம் புரியுதா? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வரம் விலையேற பெற்றது. காசு பணமெல்லாம் அப்புறம்தான். வார்த்தை இருந்தாலே கட்டி என்ன செஞ்சிடலாம்? எழுப்பிடலாம். சொல்லுங்க, வார்த்தை என் வாழ்க்கையை கட்டும், வார்த்தை என் குடும்பத்தை கட்டும், வார்த்தை என் பிள்ளைகளை கட்டும், வார்த்தை என் சந்ததியை கட்டும், வார்த்தை எங்கள் சபையை கட்டும், வார்த்தை எங்கள் கேர்சலை கட்டும், வார்த்தை எங்கள் மென்டர் குழுவை கட்டும், வார்த்தை எங்களுக்கு கானான் தேசத்தில் சபையை கட்டும், வார்த்தை தரிசனத்தை கட்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? தாறுமாறா பேசுனீங்கன்னா ஒன்றும் நடக்காது.
வித்தியாசத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. வார்த்தை வல்லமை உள்ளது, வார்த்தை வரம். அந்த வார்த்தையை சரியாக பயன்படுத்தினா கட்டப்படுவோம். தாறுமாறாக பயன்படுத்தணும்னா ஒன்றும் என்ன செய்யாது. சொல்லுங்கோ. வார்த்தை உருவாக்கும் தன்மை உள்ளது. சரி, அதனால தான் சொல்லுவாங்க வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம். அதே நேரத்தில் ஊரை கெடுக்கும்னு என்ன செய்வாங்க. இந்த வார்த்தைக்கு அழிக்கும் தன்மையும் உள்ளது. அதுதான் மூணாவதா நம்ம பார்க்க போறோம். வார்த்தையினால் அழிக்கவும் முடியும். நிறைய சம்பவங்கள் இருக்கு, நான் வேகமா சொல்லிட்டு போறேன். ஏதேன் தோட்டத்துல சர்ப்பத்தின் வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் ஏவாள் அக்கா பாவம் செய்யறதுக்கு அவளை என்ன செஞ்சது, தூண்டினது. அதனால நம்முடைய நண்பர்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாரோட நம்ம சேர்றோங்கிறத குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனென்றால் அவருடைய வார்த்தை நம்மை பாவம் செய்ய தூண்டக்கூடும். யோசேப்பு சிறை செல்ல காரணம் என்ன? ஏதாவது திருடி இருப்பான. போத்திபாரின் மனைவி அவன் மேல் சொன்ன பொய்யான குற்றச்சாட்டு. பாருங்க, அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய காரியம் செய்து பாருங்களேன். அவனை ஜெயில என்ன செஞ்சிருச்சு, போட்டுருச்சு. 1 ராஜாக்கள் 22வது அதிகாரத்துல ஆகாப் யுத்தத்துக்கு போகும்போது கர்த்தர் தீர்க்கதரிசிகளுடைய வாயில பொய்யின் ஆவியை கட்டளையிட்டார். போறதுக்கு முன்னாடி யோசபாத், நம்ம தீர்க்கதரிசிகள்கிட்ட கேட்டுட்டு போவோம், தீர்க்கதரிசிகள் நமக்கு வெற்றி கிடைக்கும்னு சொன்னா யுத்தத்துக்கு போவோம், இல்லாட்டினா போக வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு ஆகாம ஒத்துக்கிட்டான். நம்ம கேட்டுட்டே போவோம், வீணா போய் ஏன் சாகணும், நம்ம கேட்டுட்டு வெற்றினா போவோம், தோல்வினா போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிட்ட கேட்டா, சொல்லுங்க தீர்க்கதரிசிட்ட ஏன் போய் கேட்குறாங்க? சொல்லுங்க, தீர்க்கதரிசிட்ட ஏன் போய் கேட்குறாங்க? நமக்கு சரியா சொல்லுவாருன்னு தானே கேட்குறாங்க. தீர்க்கதரிசியை நம்பி தானே போய் கேட்குறாங்க. ஹலோ, எத்தனை பேர் தீர்க்கதரிசிகளை நம்புறீங்க? அதே தீர்க்கதரிசி என்ன சொல்லிவிட்டாரு, உனக்கு வெற்றி, நம்பி போனா செத்தே போனான். நல்லா தீர்க்கதரிசிகளை நம்புறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. என்ன, நம்பி போனான் செத்தே போனான். அப்ப இந்த ஆகாபுடைய அழிவுக்கு காரணம் யாருடைய வார்த்தை? சொல்லுங்க. ஆகாப் மரித்ததற்கு காரணம் யாருடைய வார்த்தை? தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை. 7வது அதிகாரம் நீதிமொழிகள் 21வது வசனத்துல, வேசி தன் இனிய சொற்களால் ஒரு வாலிபனை கவர்ந்து பாவத்தில் விழச் செய்கிறாள். யாராவது ஊமை பெண்ணை காதலிப்பார்களா? தெரியல. பைபிள்ல போட்டிருக்கு, வேசி தன் இனிய சொற்களால் பேசி பேசியே வாலிபனை என்ன செய்யறா, பாவத்துல, சொல்லுங்க சத்தமா, விழச் செய்கிறாள். நம்ம அண்ணே சிம்சோன் 6 மடியில போய் படுத்தான். தெளிலாள், அவள் பேசுகிறாள் இனிமையாக. என்ன, அலட்டி அலட்டி அலட்டி, நீ என்னை நேசிக்கிறியா, நீ என்னைய நேசிக்கிறியா? கடைசியில் எங்க தான் போனோம்? பாதாளத்துக்கு தான் போனோம். வார்த்தை. நீதிமொழிகள் 16:28 கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். அப்ப நல்லா ஒண்ணு மண்ணமா இருக்கிறவங்களை பிரிச்சது எது? வார்த்தை. சமாரியாவின் பஞ்சம் மாறும்னு எலிசா சொன்னபோது பிரதானி என்ன பேசுறான்? அவிசுவாசமாய் பேசுகிறான். அது எப்படி? அவன் அதை அனுபவிக்க முடிஞ்சதா? அவிசுவாசமாய் பேசினவன் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல. ஆகவே வார்த்தையினால இந்த உலகத்துல ஜனங்கள் ஏற்படுத்தின அழிவு ஏராளம். அதனால உங்க வார்த்தை
அழிவுக்கு எதுவானதாக இருக்கக்கூடாது. மற்றவர்களை கட்ட வேண்டும், இடிக்கக்கூடாது. மற்றவர்களை ஆற்ற வேண்டும், காயப்படுத்த கூடாது. மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த கூடாது. மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், சபிக்க கூடாது. மற்றவர்களை உந்தி தள்ள வேண்டும், சோர்வடைய செய்ய கூடாது. மற்றவர்களை தைரியப்படுத்த வேண்டும், பயமுறுத்த கூடாது. மற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும், நம்பிக்கை இழக்க செய்ய கூடாது. சரியா? ஸோ 3 காரியம் பார்த்துருக்கோம். என்னென்னது? பேசுவது ஒரு வரம், அதை நன்மைக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர தீமைக்கு என்ன செய்யக்கூடாது. ஸோ இந்த வார்த்தையினால உருவாக்க முடியும். எதை உருவாக்குனாங்க? பாபேல் கோபுரம், வானத்தை அளாவும் கோபுரம். அதே வார்த்தையினால என்ன செய்ய முடியும்? அழிக்கவும் முடியும், இடிக்க முடியும். சரி, 4வது, வார்த்தைக்கு இருக்கிற அற்புதமான வல்லமை. வார்த்தைக்கு இருக்கிற அற்புதமான வல்லமையை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். யோசுவா பாருங்க, யோசுவா 10:12. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே, யோசுவா தலைமையில இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்தரிக்க போகும்போது அங்கே ஏற்கனவே இருந்த ஜாதிகளோடு யுத்தம் பண்ண வேண்டியது இருந்தது. முதல்ல எரிகோ கோட்டையை பிடிச்சாங்க, 2வது ஆயி பட்டணத்தை பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் எருசலேம் உட்பட்ட ஒரு 5 ராஜாக்கள் கூடிக்கொண்டு யுத்தத்துக்கு வராங்க. இவங்க இந்த 5 பேரும் ரொம்ப பெரிய படையுடைய ராஜாக்கள். எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம இவங்களை வீழ்த்திடலான்ட்டு வராங்க. உண்மையிலேயே அது டஃப்பான ஒரு யுத்தம், கஷ்டமான ஒரு யுத்தம். இப்ப கவனிங்க, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, எல்லாரும் சொல்லுங்க, பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேல் தரித்து. சூரியனை பார்த்து என்ன சொல்றாரு? நில்லு. சந்திரனை பார்த்து என்ன சொல்றாரு? நில்லு. யாராவது ஒருத்தர் இப்படி சொன்னான்னு நீங்க என்ன நினைப்பீங்க? ஆனா நடந்தது என்ன? அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்ட மட்டும் சூரியன் நின்றது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் என்ன செஞ்சிருக்கு? எழுதி இருக்கு. இது கதை கிடையாது, எழுதி இருக்கு. சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடு வானத்தில். அப்படின்னா எத்தனை மணி? 12 மணி நகரவே இல்லை. அந்த காலத்துல எதுதான் கிளாக்? சூரியன் நகர்ந்தா தான் 12 மணி மாறும். 12 மணி என்ன செய்யல? நகரவே இல்லை. இப்ப நம்ம காலையில 6 மணிக்கு வாசிக்க தொடங்கி 1 மணிக்கு முடிக்க போறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ நான் ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டேன். அதில் 103 சங்கீதம் வரைக்கும் வந்துச்சு. சரி, என்னாத்துமாவை கத்தரை சோத்திரியோட முடிச்சிடலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். இப்போ நம்ம 12 மணிக்கு வந்துட்டோம், சூரியன் நின்றுச்சு. நம்மளும் 103 முடிச்சு, 13 முடிச்சு, 133 முடிச்சு, 119 முடிச்சு, 150 முடிச்சாச்சு. சூரியன் நடு உச்சிலே நிக்குது. 12 மணி அப்படியே நிக்குதுன்னா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படி கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்ட அந்த நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு அல்லேலூயா. பாருங்க வார்த்தை. எலியாவை பாருங்களேன், 1 ராஜாக்கள் 17:1. எலியா தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்கு அனுப்பப்பட்டார். இந்த இஸ்ரவேல் ரொம்ப தேவனுக்கு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தார்கள். அப்ப இவர் என்ன சொல்றார் பாருங்க. எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி, என் வாக்கின்படி, வார்த்தையின்படி அன்றி இந்த வருஷங்களிலே, அதாவது இனி வர்ற நாட்கள்ல பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். பா, எத்தனை வருஷம்? 3 வருஷம். என்ன இல்ல, பனியோ மழையோ. யாருடைய வார்த்தையின்படி? எலியா. இப்ப வார்த்தையில என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. வார்த்தையில என்ன இருக்குது? வல்லமை இருக்கு. பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஆமா உன் வார்த்தையில ஏன் வல்லமை இல்லை?
ஏன் தெரியுமா? நமக்கு உடனே ஒரு டவுட் வரும், நம்மெல்லாம் சொல்லி என்ன நடக்கும்னு. நடக்காது. ஏன்னா நமக்கு தான் ஒழுங்கா பேசவே தெரியலையே. நம்ம வார்த்தைகள் எல்லாமே தாறுமாறாவில் இருக்குது. இப்ப எலியா என்ன பண்ணாரு? அக்கினி இறங்கி இவளை பட்சிக்கட்டும்னு சொன்ன உடனே எலியாவை பிடிக்க வந்தவங்கள அக்கினி இறங்கி என்ன செஞ்சது? பட்சித்தது. இதே சாம்பிளை வச்சுக்கிட்டு புதிய ஏற்பாட்டில் நம்ம சீசர்கள் என்ன சொன்னாங்க? ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க, ஊருக்கு சொல்லுங்க, எங்க மாமியார அக்கினி இறக்கி நான் என்ன செஞ்சிடறேன்? சுட்டெரிச்சிடுறேன். நமக்கு தான் வாய் தாறுமாறாவில் பேசுது. அதனால ஆண்டவர் கொஞ்சம் அந்த வல்லமைய லாக் பண்ணி வச்சிருக்கார். அன்லாக் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஆமா எல்லாம் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? பிசாசேனா என்ன செஞ்சிடும்? விடுதலை உண்டாகும். ஆமா, சுகமானாய் அப்படின்னா என்ன நடக்கும்? ஆனா அந்த லெவல் ஆண்டவர் லாக் பண்ணி வச்சிருக்கிறார். சரியா? நீங்க இந்த செய்தியை கேட்டு, சத்தியத்தை கேட்டு உங்க நாவை நீங்க பரிசுத்தம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சொல்றது எல்லாமே என்ன செய்யும்? நடக்கும். அதனாலதான் இந்த சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? இயேசுவை பாருங்க, மத்தேயு 8:24 இயேசுவும் சீசர்களும் படகுல பயணம் செய்யறாங்க. அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று, அவரோ நித்திரையா இருந்தார். 26வது வசனம், அவர் அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறேன் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு பாருங்க அதட்டினார். எதை கொண்டு அதட்டினார்? மந்திரக்கோலா, செங்கோலா? எதை கொண்டு அதட்டினார்? வார்த்தை, இறையாதே அமைதலாயிரு. நமக்கான சத்தியங்கள் என்ன? நான் உங்களுக்கு 3 உதாரணங்களை காட்டினேன் பைபிள்ல. ஏசாயா 45:11 சொல்லுது, இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். என் கரங்களின் கிரியை குறித்து எனக்கு என்ன செய்யுங்க? கட்டளையிடுங்கள். இதுதான் ஜெபம். இதுதான் என்னதுங்க? ஜெபம். நீங்க திரும்ப யோசுவாக்கு வாங்களேன், முந்தின வசனத்துக்கு வாங்க. யோசுவா 10:12 கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி முதல்ல என்ன செய்யறான்? பேசுறான். அதுதான் ஜெபம். முதல்ல ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றான், கர்த்தரை நோக்கி பேசுறான். இதைத்தான் ஆண்டவர் ஏசாயால சொல்றாரு. திரும்ப ஏசாயா வசனத்துக்கு வாங்களேன், ஏசாயா வசனத்துக்கு வாங்க. என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள். ஆண்டவரே இதை செய்யுங்கப்பா அப்படின்னு யார்கிட்ட சொல்லுங்க? மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு என்ன செய்றேன்? நீங்க இங்க பூலோகத்திலே கட்டுவது பரலோகத்திலே, பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்ப அதுதான் என்னது? ஜெபம். அதனால நீங்க ஒரு காரியத்துக்காக சண்டை போடுறது, சபிக்கிறது, மிரட்டுறது, அழுறது, புலம்புறது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஆண்டவர் சொல்றாரு, யுத்தம் யாருடையது? அப்ப நீ என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. முடிவில் யாருக்கு வெற்றி கிடைக்கும்? நமக்கு தான் வெற்றி கிடைக்கும். மார்க் 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே, சொல்லுங்க, அவன் சொன்னபடியே ஆகும். பக்கத்தில் இருக்கிற ஆளை முதுகுல ஒரு தட்டு வைங்கள். சொல்லுங்க அவரை பார்த்து, அவன் சொன்னபடியே ஆகும். சொல்லுங்க, நீங்கள் சொன்னபடி ஆகும். சொல்லுங்க, நான் சொன்னபடி ஆகும். கையை வைத்து சொல்லுங்க, நான் சொன்னபடி ஆகும். யார் சொல்லி இருக்கிறா? நீங்கள் சொன்னபடி ஆகும்னு யார் சொன்னா? கர்த்தர். சும்மா சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அப்ப இப்படி ஒரு லெவல் இருக்கு, இப்படி ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவல் இப்ப லாக்ல இருக்கு. அதை அன்லாக் பண்றதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த சத்தியத்தை என்ன செய்யறாரு? கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னா நாம் சொன்னபடியே ஆகும்.
அந்த வல்லமை வார்த்தைக்கு உண்டு. ஆனா லெவல் என்ன செஞ்சிருக்கு? லெவல் என்ன செய்யப்பட்டிருக்கு? லாக் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்க வாட்டுக்கு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னா, புரியுதா? வார்த்தைக்கு வல்லமை உண்டு, ஆனா அந்த வல்லமை ஆண்டவர் லாக் பண்ணி வச்சிருக்காரு. இல்லாட்டினா அம்புட்டு பேர் என்ன செய்வீங்க? ஏத்த வீட்டுக்காரன் தண்ணியை நமக்கு முன்னாடி விட்டானா பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ, கூட ஒருத்தனும் குடியிருக்க முடியாது. நம்ம உட்கார்ற ஃபேனுக்கு கீழே உள்ள சேர்ல அடுத்த ஆள் வந்து உட்கார்ந்துருச்சா, பின்னாடி போய் உட்கார்ந்துக்கிட்டு சேர்ந்து சமுத்திரத்திலுண்டு போ இப்படியே விரட்டி விட்டீங்கன்னா என் சர்ச்சுக்கு யார் வர? அதனால ஆண்டவர் லெவல் என்ன பண்ணி வச்சிருக்காரு? லாக் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீங்க வாட்டுக்கு மருமகள்லாம் மாமியாரை தூக்கி விட்டு, மாமியாரெல்லாம் மருமகளை தூக்கி விட்டு இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கணவன்லாம் மனைவியை தூக்கி விட்டு, மனைவி எல்லாம் கணவனை தூக்கி விட்டு, அப்புறம் என் சர்ச்சுக்கு யார் வருவா? அதனால லெவல் என்ன பண்ணி வச்சிருக்காரு? கர்த்தர் லாக் பண்ணி வச்சிருக்காரு. நான் உங்களுக்கு சத்தியம் புரிஞ்சிருச்சுன்னா அன்லாக் ஆகிப்பாரு. ஸோ நல்ல சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. எந்த பிரச்சனைக்கும் நம்ம வார்த்தையை தேவையில்லாமல் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எங்க போய் முறையிடணும் சொல்லுங்க சத்தமா? ஜெபம். கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எனக்கு கட்டளையிடுங்க, நீங்க இங்க கட்டுங்க, பரலோகத்துல இருந்து உங்களுக்கு நான் என்ன செய்றேன்? கட்டுறேன். கட்டவிழுங்க, ஜெபத்துல கட்டவிழுங்க, பரலோகத்துல இருந்து நான் என்ன செய்றேன்? வேலையை பார்க்கிறேன். நாவ் அடக்கம் தேவை, அல்லது பேசாமல் இருங்கள். அதான் இதுக்குரிய அர்த்தம். என்ன தேவை? யாக்கோபு 1:26, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி. சுருக்கமா சொல்ல போனா, நாவை அடக்காதவன் தேவ பக்தி உள்ளவன் அல்ல. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க பக்திமானா? கேளுங்க, நீங்க பக்திமானா? சொல்லுங்களேன். நீங்க போட்டிருக்கிற முக்காடெல்லாம் பார்த்தா ரொம்ப பக்தியா தெரியுதே. ஆனா வேதம் சொல்லுது, உன் பக்தி எதுல தெரியணும்? நாவடக்கத்துல தெரியணும். முக்காடு போடுறதுல இருக்கிற பக்தி அது ஒரு பக்தி. ஆனா எதுதான் உண்மையான பக்தி? நாவடக்கம். ஸோ இது ஒரு பெரிய செய்தி. அதை இன்னொரு நாள் நான் உங்களுக்கு டீட்டெயில்டா பேசுறேன். நீங்க பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். எதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே பைபிள் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஆனா இன்னைக்கு ஐ வாண்ட் ரிவீல் தட். பாயிண்ட்ஸை மட்டும் சொல்றேன். அவிசுவாசமாய் பேசக்கூடாது, பயந்து பேசக்கூடாது, முறுமுறுக்க கூடாது, பெருமையானவைகளை பேசக்கூடாது, குற்றப்படுத்த கூடாது, சபிக்க கூடாது, பட்டய குத்து போல பேசக்கூடாது, வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் கூடாது. நம்ம யாராவது பொய்யா குற்றப்படுத்தினாங்கன்னா நம்ம நீதியை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. தேவையில்லாமல் பேசக்கூடாது, கோபத்துல பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது. ஒன்றும் விழுந்தடிச்சு எழுதணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இவ்வளவு காரியம் பேசக்கூடாதுன்னு இருக்கு. ஸோ ஏன் ஆண்டவர் நம்ம லெவலை அன்லாக் பண்ணலன்னு தெரியுதா? இவ்வளவு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு நாள் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? போதிக்கிறேன். ஆமாம். ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பேசக்கூடாதெல்லாம் பேசுனீங்கன்னா பிறகு அவர் தானே உங்களை பூட்டுவார். புரியுதா? அதாவது நீங்களா பூட்ட வேண்டியதுக்கு பூட்டிக்கிட்டீங்கன்னா அவர் திறக்க வேண்டியதுக்கு என்ன செய்வாரு? திறப்பாரு. நீங்க பூட்ட வேண்டியதுக்கு பூட்டலைன்னா அவர் என்ன செஞ்சு விட்டுருவாரு? பூட்டி விட்டுருவார். ஸோ ரொம்ப முக்கியம் என்னது சொல்லுங்க சத்தமா? நாவடக்கம். கடைசி 6வது, நாம் ஆசீர்வாதமா இருக்க நாவை எதற்கு பயன்படுத்தணும்? எதற்காக வார்த்தைகளை பயன்படுத்தணும்? எதற்கு நாவை திறக்க வேண்டும்? முக்கியமா சில விஷயங்களை நான் சொல்றேன், கவனிங்க. வேதம் சொல்லுது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். சொல்லுதா? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எங்க சொல்லுது? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து சித்தமாக இருக்கிறது எல்லாவற்றிலையும் என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என்ன நாளும் என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அதாவது
பதில் கொடுக்காம என்ன செய்யுங்க, நீங்க வேற ஏதாவது பதில் கொடுத்தீங்கன்னா நீங்க பேசக்கூடாததை என்ன செஞ்சிருவீங்க, பேசிடுவீங்க. அப்புறம் நடக்கக்கூடாதது என்ன செஞ்சிடும், நடந்துடும். அதனால எல்லாவற்றிலையும் என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க பிள்ளை உங்களை ரொம்ப தொல்லை பண்ணுதா, என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொல்லை பண்ணதுங்கிறதுக்காக அவ ஜூல இருக்கிற மிருகங்களுடைய பேர்லாம் வரிசையை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அதெல்லாம் நமக்கு அனுமதிக்கப்படலை. நம்ம வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் பேசுவதற்கு நாம் அனுமதிக்கப்படவில்லை. நம்ம எரிச்சல் அடைந்து பேசக்கூடாது. அப்போ எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்து ரெண்டாவது, எப்போதும் என்ன செய்யுங்க, துதிங்க. சங்கீதக்காரன் 34வது சங்கீதம் 1வது வசனத்தில் என்ன சொல்றாரு, கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரம். அவர் துதி. அப்ப நம்ம வாயிலிருந்து என்ன வந்துகிட்டே இருக்கணும், துதி. துதி, கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும், பாடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மூணாவது, இந்த 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, இடைவிடாமல் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஜெபத்துக்குன்னு நேரம் வச்சிருக்கிறாரா? நீங்க ஒரு டாக்டரை பார்க்க போனீங்க அப்படின்னா அதுக்கு அவருக்கு டைம் இருக்குது. டாக்டர் பார்க்கும் நேரம் காலை 10 முதல் 2 மணி, 5 முதல் 8 மணி. சொல்லுங்க, ஆண்டவர் ஏதாவது தன்னிடத்தில் ஜெபிக்க நேரம் வைத்திருக்கிறாரா? வேதம் சொல்லுது, இடைவிடாம என்ன செய்யுங்க. ஏன்னா நமக்கும் ஏராளமான தேவைகள் இருக்குது. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த ஏதாவது டைம் உண்டா? இடைவிடாம என்ன செய்யுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஜெபமா மாத்தி பேசுங்க, கர்த்தர்ட்ட பேசுங்க. ஆமா. அடுத்து, சத்தமாய் அந்நிய பாஷை பேசுங்கள். இதை நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் எடுத்தேன். அதில் இன்னொரு செய்தியும் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வாரம் நம்ம பேசுவோம். அந்நிய பாஷை ரொம்ப வல்லமை உள்ள பாஷை. ஸோ அதனால் அன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். சண்டை போடும்போது என்ன பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. கடன்காரன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னான்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன செஞ்சிருங்க, அந்நிய பாஷையில் நிறைஞ்சிட்டிங்கன்னா உடனே அருள் வந்துருச்சுன்னு என்ன செஞ்சிருவான், ஓடியே போயிடுவான். ஸோ ஆண்டவர் எவ்வளோ பெரிய வரத்தை நம்ம கையில் கொடுத்துருக்காரு பாருங்க. பேசுறது ஒரு வரம், அதுலேயும் அந்நிய பாஷை பேசுறது ஐயோ எக்ஸ்ட்ராடினரி கிஃப்ட். ஏன்னா அது பரலோக பாஷை, தூதர் பாஷை. அதனால நல்ல அந்நிய பாஷையில் மணிக்கணக்கா பேசுங்க. அடுத்து 5வது, வாக்கு தத்தங்களையே அறிக்கை செய்யுங்கள். வாக்கு தத்தங்களையே என்ன செய்யுங்க. கவனிங்க, ஒரு காரியம் சொல்றேன். நிறைய நேரம் பிசாசு, கவனிங்க, பிசாசு உங்களை ஏதாவது செய்ய முடியுமா? இல்லை ஏன்ட்ட உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு தயக்கமா இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பதில் சொல்லுங்க. பிசாசு உங்களை ஏதாகிலும் செய்ய முடியுமா? முடியாது. நீங்களா பார்த்து உங்களுக்கு செய்வனை வச்சுக்கிட்டா தான். உங்களுக்கு தீமை யாரால தான் வரும்? உங்களால தான் வரும். புரியுதா? மற்றபடி வேதம் தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுது? ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை, வாதை அணுகாத பொல்லாப்பு உனக்கு நேடாது, உனக்கு விரோதமாக உருவாக்கக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான. அப்ப பிசாசு உங்களை ஏதேனும் செய்ய முடியுமா? ஆனா நீங்களா உங்களுக்கு என்ன வைக்கலாம்? செய்வன வைக்கலாம். எப்படின்னு நான் சொல்றேன். இப்ப பிசாசு உங்களை பயமுறுத்துறான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பிசாசு நம்முடைய சிந்தனையை தான் தாக்குவான். ஒரு பயத்தை நம்முடைய சிந்தனையில என்ன செய்யறான், போடுறான்னு வச்சுக்கோங்களேன். என்ன மாதிரி சிந்தனை அப்படின்னா, ஐயோ நம்ம ரொம்ப தோத்து போயிடுவோமோ, நம்ம அவமானப்பட்டு போயிடுவோமோ, நம்ம எல்லாத்தையும் இழந்துருவோமோ, நம்ம அசிங்கப்பட்டுருவோமோ அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வந்து என்ன செய்யறான், போடுறான். அது உங்க உள்ளத்துல
அப்படியே கப கப கபகன்னு என்ன செய்யும்? எரியும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், இருதயத்தின் நிறைவினால் வாய். உடனே நீங்க உங்க மனைவிட்ட போய் அப்படின்னு பேசுவீங்க. என்ன பேசுவீங்க? எதையாவது, இப்பெல்லாம் இன்னும் நடக்கலமா, பார்த்துக்கோ, நீ ஜாக்கிரதையாயிரு, நீ வாட்டுக்கு இப்படி இருந்தீங்கன்னா நடு ரோட்டில் தான் நம்ம நிற்போம். அம்புடித்தான் நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்தா ரொம்ப மோசமா தெரியுதுமா. ஆமா, அதுல போதா குறைக்கு மனைவி சிறப்பான வரம் பெற்றவள். அவ உடனே கையில கடிவாளத்தை பிடிச்சிட்டு என்ன சொல்லுவாங்க? நீங்க, நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? இப்படி ஆகும் எனக்கு நல்லா தெரியும். தீர்க்கதரிசி. என்ன கொடுமை! இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு கர்த்தர் நடு ரோட்ல, நடு வீட்டில், ஒருவேளை நடு ரோட்ல தான் இருக்கிறாரா என்ன தெரியும். ஏன்னா நடு வீட்டில் இதை கேட்டுட்டு உட்கார்ந்துருக்க முடியுமா அவரு? அதனால நான் நடு ரோட்ல போய் நிற்கிறேம்மா அப்படிங்கிறாரு. கடைசியில் நம்மளும் நடு ரோட்டுக்கு தான் வருவோம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா எங்க? நடு ரோட்ல. இதுல கொடுமை என்னன்னா, நம்ம நடு ரோட்டுக்கு போறதுக்கு முன்னாடி யாரை நடு ரோட்டுக்கு அனுப்பிடுறோம்? இயேசுவை நடு ரோட்டுக்கு அனுப்பிடுறோம். என்ன கொடுமை, என்ன கொடுமை! அதனால தான் தூங்கிட்டு இருந்த இயேசுவை அடிச்சு எழுப்பினோடனே எந்திரிச்சு திட்டினார். அவர் ரொம்ப டீசெண்டாக திட்டினார். ஏன்னா அவருக்கு தெரியும்ல நான் வடக்கம். அதனால, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? அதனால பயத்தை பிசாசிங்க போட்டான். இந்த பேசுறீங்க பத்தீங்களா, கூடி கூடி, அதுதான் நீங்கள் உங்களுக்கு வைக்கிற செய்வினை. அப்ப யாருக்கெல்லாம் வீட்டில் செய்வினை எடுக்கணும்? வீட்டில் எடுக்க வேண்டியதில்லை, நாக்கில் தான் எடுக்கணும். அதனால தான் ஏசாயாவுக்கு கர்த்தர் எங்க சூடு வச்சாரு? நாக்கில் சூடு வச்சா. யாருக்கெல்லாம் விடுதலை வேணும்? செய்வினை கட்டிலேருந்து விடுதலை வேணும்னா, எப்பா கம்பியை நல்லா பழுக்க வச்சுட்டு வா, நாக்கை இழுத்து விட்டோம்னா வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு விடுதலை. எத்தனை பேருக்கு அந்த விடுதலை வேணும்? விளங்கிக்கோங்க, புரியுதா? ஆண்டவருடைய பரிசுத்த அக்கினி வாயை தொடட்டும். நான் வடக்கம். நம்ம என்ன பேசுறோம்? வாக்கு தத்தங்களை தான் பேசுறோம். எல்லா இடங்களிலும் என்ன வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். நீடித்த நாட்களால் கர்த்தர் என்னை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். வாதை அணுகாது பொல்லாப்பு எனக்கு. வாக்கு தத்தங்கள் தான் நம்ம வாயிலிருந்து என்ன செய்யணும்? வாரணும். ஸோ இதுதான் நான் கடைசியாக சொன்ன விஷயம். ஸோ 5 காரியங்களை பார்த்துருக்கோம். என்னென்ன காரியங்கள் பார்த்துருக்கோம்? 1, 6 காரியங்கள் பார்த்துருக்குறோம். பேசுவது என்னது? வரம். வரம் பெற்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2வது, அந்த வரத்தை பயன்படுத்தி நீங்கள் உருவாக்க முடியும். எதெல்லாம் உருவாக்க முடியும்? உங்கள் வாழ்க்கையை கட்டி உருவாக்க முடியும். உங்களுக்குன்னு செல்வாக்க கட்டி உருவாக்க முடியும். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமாக கட்டி உருவாக்க, சொல்லுங்க சத்தமா, முடியும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் அழகாக கட்டி என்ன செய்ய முடியும்? அவ்வளவு சொல்லியிருக்கிறாருங்க. பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியில் நடத்து. பிள்ளைக்கு என்ன செய்ய? நீ போதனை செய். என்ன, இதையே திரும்ப திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திரும்ப திரும்ப திட்டுன்னு சொல்லலை. திரும்ப திரும்ப இப்படி தான் இருக்கணுமா, இப்படி தான் இருக்கணும் சொல்லு. ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம்? திரும்ப திரும்ப சொன்னாலும் அது என்ன செய்யாது? கேட்காது. அதனால திரும்ப திரும்ப என்ன செய்ய? சொல்லிக்கிட்டே இரு. நம்ம சொல்றதுல ஒரு வல்லமை இருக்குது. சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த காரியம் என்ன செய்யும்? அடிக்க அடிக்க அம்மிக்கல்லும் நகரும். அது மாதிரி நற்போதனைகள் உள்ள உருவாக்கும். அது ஜீவன். சபையில போதிக்கிறோம்ல, அது விதை. அது உள்ள போய் என்ன செய்யும்? ஜீவனை பிறப்பிக்கும். அப்போ போதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் சபையில போதிச்சுக்கிட்டே இருக்கிறோம்? சில போஸ்டர்களுக்கு அந்த வரம் இருக்கு, அது போதிக்கிற வரம். அதனால திட்டிக்கிட்டே இருப்பாரு. ஜனங்களே இப்படி இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க? என்ன, ஜனங்கள் பண்ற சேட்டையெல்லாம் நினைச்சா பாஸ்டருக்கு என்னதான் வரும்? ஆனா நம்ம சபையில அப்படியா செய்யறோம்? போதிச்சுக்கிட்டே இருக்கிறோம்.
போதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இதுல ஒரு வல்லமை என்ன செய்யுது? இது நம்மை மறுரூபமாக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால உருவாக்கும். சொல்லுங்க, எதெல்லாம் உருவாக்க முடியும்? உங்க பிசினஸ் என்ன செய்ய முடியும்? வார்த்தையினால உருவாக்க முடியும். உங்க மென்டர் குரூப்பை வார்த்தையினால என்ன செய்ய முடியும்? நிறைய பேர் மென்டர்கள் ஒரு மாதிரி மென்டல் பிடிச்ச மாதிரியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படா இந்த 5 பேரை நம்ம ஒருங்கிணைக்கிறது? வார்த்தையினால என்ன செய்யலாம்? அன்பா பேசுங்க, பண்பா பேசுங்க, ஆலோசனை கொடுங்க. ஆமா, பேசி 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 மென்டர்களை என்ன செய்ய முடியும்? அவங்கள அப்படியே ஒருங்கிணைக்க முடியும். நல்ல வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜனங்கள் ஒருங்கிணைவார்கள். எதற்கு? பாபேல கட்டுறதுக்கு கூட வந்துருவாங்கங்க. அப்படி பேசி பேசி தான் கானான் தேசத்தை என்ன செஞ்சிருக்கோம்? வாங்கி இருக்கிறோம். லோனை என்ன செய்ய போறோம்? அடைக்க போறோம். அடுத்து ஒரு பெரிய சர்ச்சை என்ன செய்ய போறோம்? கட்ட போறோம். ஸோ எதெல்லாம் உருவாக்க முடியும்? பெரிய சாம்ராஜ்யத்தை என்ன செய்ய முடியும்? உங்களால உருவாக்க முடியும். அதே வார்த்தையை இடிக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது? உடைக்கிறதுக்கு. அதுக்கு தான் என்ன தேவை? நாவு அடக்கம் தேவை. அடுத்து என்ன பார்த்தோம்? ஸ்தோத்திரம் பண்றது, துதிக்கிறது, ஜெபம் பண்றது, அந்நிய பாஷை பேசுறது, வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யறது. எத்தனை பேருக்கு ஏதோ சம்திங் புரிஞ்சுது? சத்தியம் புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.